அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் வரும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 5 ராசிகள் யார் யார் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நிழல் கிரகமாக குறிக்கப்படும் கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமாகவே நம்ம கருதப்படுவோங்க. அசூப கிரகங்களில் ஒன்றாக குறிக்கப்படும் இந்த கேதுவின் பெயர்ச்சி பார்வை பெரும்பாலும் கெடு பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எதிர்வரும் அதாவது 2026ஆம் ஆண்டு முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் கேது மேஷம் ரிஷபம் உட்பட 5 ராசியினருக்கு வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிப்பதாகவும் சிரமங்களை கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஷம். கல்வி விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவு சந்திப்பாங்க. ஜாதகத்தில் 5வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் கேது கல்வி சார்ந்த விஷயங்களில் பின்னடைவை கொண்டு வருவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையின் கல்வி சார்ந்த விஷயங்கள் எதிர்மறை பதில்களை அளிக்கும். தேர்வில் பார்த்திங்கன்னா குறைந்த மதிப்பெண் எடுப்பாங்க. போட்டித் தேர்வுகளில் தோல்வி தழுவார்கள். அடுத்து என்ன செய்வது அப்படின்னு கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையே அப்போது சண்டைகள் வாக்குவாதங்கள் வந்து போகும். மன அமைதியும் பாதிக்கப்படும். அலைச்சல் மற்றும் பதற்றமும் இருக்கும். மனதில் தெளிவான முடிவுகள் எடுக்க விடாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இவங்க இருப்பாங்க. பொருட்செலவு பண செலவு இதெல்லாமே அதிகரிக்கும். நிதி நிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னடைவாக சந்திப்பாங்க. ஆரோக்கியத்தில் காணப்படும் சிறு பின்னடைவு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம். சொத்து பிரச்சனைகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 4வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது பெயர்ச்சி ரிஷப ராசியினருக்கு சொத்து சார்ந்த வழக்குகளில் பிரச்சனைகளை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து கிடைப்பதில் தாமதமும் உண்டாகும். உங்கள் உரிமையான சொத்துக்கள் பெறுவதில் சிரமங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. அண்டை வீட்டாருடன் காணப்பட்ட நில பிரச்சனைகளும் அதிகரிக்கும். நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் இடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் அதிகரிக்கும். உங்கள் வருமானத்தை பாதிக்கும் விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குங்க. காதல் உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். விரிசல் உண்டாகும் வாய்ப்பு காணப்படும். பணிக்காக வெளிநாட்டில் தங்கி இருக்கும் நபர்கள் விரைவில் நாடு திரும்பும் வாய்ப்பும் காணப்படும். அதாவது அவசியம் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய இருக்கும். அதற்கான பொருட்செலவும் மற்றும் பண செலவுகளும் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு செலவுகள் அதிகரிக்கும். கன்னி ராசி கொண்டவர்களின் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கும் ஒரு கிரக நிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. கன்னி ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 12வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது பெயர்ச்சி கன்னி ராசி கொண்டவர்களில் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சேமிப்பை குறைக்கும். குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் உங்களை தனிமையில் இருக்க தூண்டும். இரவு உறக்கத்தை பாதிக்கும். மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சிறு தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் பணியிடத்தில் சவால்களை பல சந்திக்கலாம். சக ஊழியர்கள் உங்களை அந்நியர் போல நடத்தலாம். கடந்த கால காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தற்போது மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிகளுக்கு தடைகளை உண்டாக்கும். அதாவது தனுசு ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 9வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது பெயர்ச்சி தனுசு ராசியினர் தொழில் வாழ்க்கையில் பெரிய தடைகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலில் பெரும் அடியை எதிர்பார்க்கலாம். செய்யும் முதலீடுகள் அனைத்தும் எதிர்மறையான பலன்களை அளிக்கும். அதாவது செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக செலவுகளும் உண்டாகும். உங்கள் நிதி நிலை சற்று கடுமையாகவே மோசமடையும். மோட்டார் சைக்கிள் பயணங்கள் விபத்துகளை உண்டாக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காணப்படலாம். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட எதிர்வரும் பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பம்.
திருமண காரியங்கள் தள்ளிப்போகும். கும்பராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 7வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. குறித்த இந்த மாற்றமானது பார்த்திங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் தடைகளை உண்டாக்கும். விரைவில் கைகூட இருந்த திருமணம் சற்று தள்ளி போகும் வாய்ப்பும் இருக்குதுங்க. குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளும் மற்றும் மனஸ்தாபங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தின் நிதி பிரச்சனைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள் உறவினர்களின் தலையீட்டின் காரணமாக பணிகளில் முழுமையான ஈடுபாட்டை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பார்கள். நண்பர்கள் சிலர் ஒன்றாக இணைந்து தொடங்க இருந்த திட்டங்கள் தோல்வி காணும் அல்லது பாதியில் நிற்கும். மன அழுத்தத்தை உண்டாக்கும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும். உங்கள் இரவு உறக்கத்தை கூட இது பாதிக்குங்க. அதனால் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. அதனால் எதிலும் நிதானம் தேவை. துல்லியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். கவனமாக இருந்து செயல்படுங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.